அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஎன்டிஆர்பியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அதாவது உதவி ஆசிரியருக்கான நோட்டிஃபிகேஷன் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 2708 காலி பணியிடங்களுக்கு உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்பதற்கான அறிவிப்பு இப்போ தற்போது டிஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின விவரங்கள் முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதற்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் 4/2025. அது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 16/10/2025. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வெளியிட்டிருக்க இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட் தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கும். கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் இங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கும். மொத்தமாக 2708 காலி பணியிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 57,700 1,82,400 வரைக்கும் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எப்போயிலிருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 17/10/2025 அதிலிருந்து விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 10/11/2025. நவம்பர் 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த டிஆர்பிக்கான எக்ஸாம் என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20/12/2025 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி உங்களுக்கு தேர்வு இருக்குது. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. படிக்கிறவங்க வேகமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு ட்ரை பண்ணுங்க. மொத்தமாக 2708 வேக்கன்சிஸில் பேக்லாக் வேக்கன்சிஸ்க்கு 72, ஷார்ட்ஃபால் வேக்கன்சிஸ்க்கு 3, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு 3 வேக்கன்சி, கரண்ட் வேக்கன்சிஸில் 2630, மொத்தமாக 2708 வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வைஸில் பேக்லாக் வேக்கன்சி இருக்குது இல்லையா, அது 72ன்னு சொன்னாங்க. அதில் இங்கிலீஷ்க்கு 17 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க, மேக்ஸுக்கு 7, அடுத்து ஸ்டாட்டிக்ஸ்க்கு 4 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க, ஃபிசிக்ஸ்க்கு 6 வேக்கன்சி, கெமிஸ்ட்ரிக்கு 7 வேக்கன்சி, பாட்னிக்கு 3 வேக்கன்சி, சுவாலஜிக்கு 2 வேக்கன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 5 வேக்கன்சி, ஹிஸ்ட்ரிக்கு 1 வேக்கன்சி, ஜியாகிரஃபிக்கு 2 வேக்கன்சி, அடுத்து எக்கனாமிக்ஸ்க்கு 7 வேக்கன்சி, காமர்ஸ்க்கு 2 வேக்கன்சி, காமர்ஸ்லேயே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு 3 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க, காமர்ஸில் இ-காமர்ஸ்க்கு 2 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு 1 வேக்கன்சி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 1 வேக்கன்சி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 1 வேக்கன்சி, சான்ஸ்கிரிட்டுக்கு 1 வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு பேக்லாக் வேக்கன்சி இருக்குது. ஷார்ட்ஃபால் வேக்கன்சி 1 இங்கிலீஷ்க்கு இருக்குது. கரண்ட் வேக்கன்சிஸ் பார்க்கலாம். அதில் பாருங்கள், நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. பயோகெமிஸ்ட்ரிக்கு 21 வேக்கன்சி, பயாலஜிக்கல் சயின்ஸுக்கு 1 வேக்கன்சி, பாட்டனிக்கு 93 வேக்கன்சி, பிளான் பயாலஜி அண்ட் பிளான் பயோடெக்னாலஜிக்கு 28 வேக்கன்சி, பயோடெக்னாலஜிக்கு 5 வேக்கன்சி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 4 வேக்கன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 182 வேக்கன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு 67 வேக்கன்சி, கெமிஸ்ட்ரிக்கு 187 வேக்கன்சி, காமர்ஸுக்கு 163 வேக்கன்சி, அடுத்து காமர்ஸ்லேயே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு 9 வேக்கன்சி, காமர்ஸில் இ-காமர்ஸுக்கு 1 வேக்கன்சி, காமர்ஸில் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்க்கு 17 வேக்கன்சி, காமர்ஸில் கோஆப்ரேஷனுக்கு 12 வேக்கன்சி, காமர்ஸ்லேயே கோஆப்ரேட்டிவ் செக்ரட்டரிஷிப்புக்கு உங்களுக்கு 28 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க, டிஃபென்ஸ் ஸ்டடீஸ்க்கு 8 வேக்கன்சி, இங்கிலீஷ்க்கு 406 வேக்கன்சி, எக்கனாமிக்ஸ்க்கு 103 வேக்கன்சி, எஜுகேஷனுக்கு 43 வேக்கன்சி, எலக்ட்ரானிக்ஸுக்கு 17 வேக்கன்சி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு 5 வேக்கன்சி, என்விரான்மெண்டல் சயின்ஸுக்கு 1 வேக்கன்சி, ஃபேஷன் டெக்னாலஜிக்கு 1 வேக்கன்சி, ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெட்டிக்ஸ்க்கு 6 வேக்கன்சி, ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷனுக்கு 4 வேக்கன்சி, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனுக்கு 8 வேக்கன்சி, ஜியாகிரஃபிக்கு 70 வேக்கன்சி, ஜுவாலஜிக்கு 20 வேக்கன்சி, ஹிஸ்ட்ரிக்கு 71 வேக்கன்சி, ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ்க்கு 4 வேக்கன்சி, ஹிஸ்ட்ரியிலேயே எஜுகேஷனுக்கு 1 வேக்கன்சி, ஹோம் சயின்ஸுக்கு 31 வேக்கன்சி, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அதுக்கு 1 வேக்கன்சி,
ஹியூமன் ரைட்ஸ்க்கு 2 வேக்கன்சி, ஹிந்திக்கு 4 வேக்கன்சி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 10 வேக்கன்சி, இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம்க்கு 3 வேக்கன்சி, இந்தியன் மியூசிக்கு 2 வேக்கன்சி, ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனுக்கு 7 வேக்கன்சி, மேத்தமெட்டிக்ஸ்க்கு 205 வேக்கன்சி, மைக்ரோ பயாலஜிக்கு 25 வேக்கன்சி, மெரைன் பயாலஜிக்கு 2 வேக்கன்சி, மேத்தமெட்டிக்ஸ்லேயே எஜுகேஷனுக்கு 4 வேக்கன்சி, மலையாளக்கு 1 வேக்கன்சி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்க்கு 23 வேக்கன்சி, பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு 27 வேக்கன்சி, ஃபிசிக்ஸ்க்கு 152 வேக்கன்சி, ஃபிசிக்கல் சயின்ஸில் எஜுகேஷனுக்கு 4 வேக்கன்சி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 4 வேக்கன்சி, சைக்காலஜிக்கு 13 வேக்கன்சி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 54 வேக்கன்சி, சோசியாலஜிக்கு வந்து 3 வேக்கன்சி, சோசியல் ஒர்க்குக்கு 15 வேக்கன்சி, சான்ஸ்கிரிட்டுக்கு 4 வேக்கன்சி, டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 10 வேக்கன்சி, தமிழுக்கு 309 வேக்கன்சி, தெலுங்குக்கு 2 வேக்கன்சி, உருதுக்கு 3 வேக்கன்சி, விசுவல் கம்யூனிகேஷனுக்கு 21 வேக்கன்சி, வைல்ட் லைஃப் பயாலஜிக்கு 5 வேக்கன்சி மற்றும் சுவாலஜிக்கு 98 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. மொத்தமாக கரண்ட் வேக்கன்சிஸில் 2630 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கு 1 தமிழ் வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. மொத்தமாக 2708 வேக்கன்சி இப்போ நம்ம இதில் பார்க்குறோம். இந்த வேக்கன்சிஸில் உங்கள் சப்ஜெக்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து இதற்கான மற்ற விவரங்களை பார்க்கலாம். இதற்கு வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகபட்சம் 57 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி மாஸ்டர் டிகிரி, நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்டில் மாஸ்டர் டிகிரி முடிச்சுக்கணுங்க, அதை உள்வாங்கிக்கணும். அடுத்து நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்க அதை நீங்கள் கூடுதல் தகுதியாக வச்சுக்கணும். இல்லாட்டி எஸ்எல்இடி எஸ்சிஇடி முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பிஹெச்டி முடித்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பிஹெச்டி எல்லாம் எந்தெந்த ரூல்ஸ் படி நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் முடிச்சிருக்கணும் பிஹெச்டி. ஓகேவா? இதுதான் அதற்கான கல்வி தகுதி. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது நான் எப்படின்னு சொல்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நீங்கள் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பொதுவாக 600 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குது. இதில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மற்றும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 ரூபாயும், இவங்க இல்லாமல் மற்ற எல்லாருக்கும் 600 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இதற்கான ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துடுவோம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க, சிலபஸும் அங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தரவாக படிக்கணும். உங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க, அதை தொடர்ந்து இன்டர்வியூ வைப்பாங்க. இதில் இந்த மூலியமாக தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன படிக்கணும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை நீங்கள் பாருங்கள். அதை நீங்கள் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், எவ்வளோ மார்க்குக்கு இருக்கும், இதுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் சப்ஜெக்டில், உங்கள் சப்ஜெக்டில் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனே பார்த்தா போதும், இதற்காக தனித்தனியாக போய் எங்கிட்ட தேட வேண்டாம். அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. எக்ஸாம் முடித்தது பிறகு உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம பொதுவாக எல்லா விவரங்களையும் பார்த்துட்டோம். டிஆர்பியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஆன்லைனில் வந்து 14ஆம் தேதியிலேருந்து தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், அக்டோபர் மாதம். இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் இவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதையும் உள்வாங்கிக்கிட்டு படிக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதாவது இது பாருங்கள், 6/10/2025 படி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு 14/3/2024 அன்று வெளியிட்டிருக்காங்க ஒரு அறிவிக்கை. அதாவது அறிவிக்கை எண் 2/2024. அதை ரத்து செய்யப்பட்டு தற்போது ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் மேற்குறிப்பிட்ட கல்லூரிகளுக்கான 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நேரடி நியமன முறையில் நிரப்புவதற்கான புதிய அறிவிக்கை எண் 4/2025 வெளியிட்டிருக்காங்க. அதாவது 4000 வேக்கன்சிக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் போன வருடம் 2024 வந்துச்சு இல்லையா, அதை ரத்து செய்து இப்போ புது நோட்டிஃபிகேஷன் 2708க்கு வேக்கன்சி இந்த வருஷத்துக்கு வெளியிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை உள்வாங்கிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவிக்கை எண் 12/2019
அதாவது 28/8/2019. அப்போது 4/10/2019 அறிவிக்கை எண் 2/2024, அது வந்து 14/3/2024 படி விண்ணப்பித்த பணி நாடுனர்கள், அதாவது அந்த போஸ்ட் 2க்கும் அந்த அறிவிப்பில் வந்தப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்க இப்புதிய அறிவிக்கையின் கீழ் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது நீங்கள் திருப்பி இதுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர்களுக்கு மட்டும் இப்புதிய விண்ணப்பிப்பதற்கான தேர்வு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்களித்தும் மற்றும் வயது வரம்பில் தளர்வும் வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒரு வயது வரம்பு கொடுத்துருப்பாங்க. இப்போ கொடுத்துருக்க வயது தளர்வுக்கு ஏற்ற மாதிரி வயது தளர்வையும் உங்களுக்கு கொடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ்லேருந்து விலக்கும் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணும்போது வச்சுருந்த லாகின் அந்த நம்பர்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் திருப்பியும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ பொதுவாக இப்போ என்ன பண்ணணும்னா எல்லாருமே அப்ளை பண்ணிக்கணும். 2708 வேகன்சிக்கு, இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த அறிவிப்பை தெரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். டிஆர்பி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி இந்த தகவலை தெரியப்படுத்துங்க, அவங்க அப்ளை பண்ணட்டும். நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.